என்னடி குளிச்சுட்டு வர கேப்பில் என்னமோ கவுத்து போட்டிருக்க சுடிதார, எதுக்குடி அயன் பண்ணுற? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல இன்னைக்கு அவுட்டிங் இருக்கே. யாரு சொன்னா இதெல்லாம் உனக்கு? போகிறோம் நம்ம அவுட்டிங்க்கு போகிறேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. கூட்டிட்டு போடா நாயனா, கூட்டிட்டு போக மாட்டியா? என்ன எருமமான சொல்றா, என்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. போட நாயவா. என்னடி அயன் பண்ணி ரெடி, மஞ்சக்கிளி ட்ரெஸ் அயன் பண்ணி ரெடி ஆகிட்டு எங்கே போகிற நீ இப்போ? தெரியல, எனக்கு தோணுச்சு அயன் பண்ணி வைக்கலாம். ஏடி அதுக்காக அயன் பண்ணதுக்காகலாம் எங்கேயாவது போக முடியுமாடி? உன்னை எதுக்கு நான் இன்னைக்கு கிரிக்கெட் போகாம விட்டேன்? எதுக்கு? ஆள் இருக்காங்கன்னு நானே போகல. இல்லைன்னா நீ அப்படியே விட்டு தள்ளிடுவேன். என்னைய ஆல்ரெடி அடிக்க ஆள் இருக்காங்கன்னு அவரே சொல்லிட்டாரு, வர வேணாண்டா நாளைக்கு வாடான்னு. காலையிலயும் போகல, நான் கூப்பிட அடிச்சு தூங்கியாச்சு. சரி சாயங்காலமாவது அயன் பண்ணி வைப்போம், நம்ம எங்கேயாவது போகலாம். சும்மா பீச்சுக்கு போயிட்டு வரலாம். எங்கே போகலாம்? பெட்ஷீட்டுக்கா? சரி, அது பேர் என்ன? பீச்சுக்கு சட்டை நல்லா அயன் பண்ணி. சூப்பர்மா, வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி. வேலண்டைன்ஸ் டே அவுட்டிங்கா? வானா வர மாட்டியா? வரமா அந்த பயம் இருக்கட்டும். ஆனா குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிளான் போடுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியாம போயிருச்சுடி. சொல்லிட்டு பண்ண என்னது அயன் பண்ணி வச்சிருக்காளாவது. இவன் பொண்டாட்டி அயன் பண்ணி வச்சிருக்கா, நம்ம எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு உனக்கு ஒரு தோணும்ல, ஒரு சின்ன இடமாவது. என்னது பைத்தியம் ஆயிட்டாலேன்னு நினைச்சு நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். சுடிதாரு, அதுவும் காட்டன் சுடிதார் நல்லா ஹீட்ல ஏற்றி வச்சு அயன் பண்ணிட்டு இருக்கிறா. சற்றே தாமதமாக வந்திருந்தால் 2 ஓட்டையாயிருக்கும். அம்மனமா இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்டி குளிச்சுட்டு வர்றது. அது இப்ப கேட்டாங்களா? இப்ப கேமரா ஓம் பக்கம் தானே இருக்கு, அதனாலதான் நான் சைடுல கண்ணாடி இருக்கிறது கூட கவர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். சரி வா கிளம்பு. என்ன நினைச்சு வர சொல்றான்னு தெரியல. ஓம் பட்ஜெட்ல வரும். எனக்கு கொடுக்கறதே 500 ரூபாய்க்கு. நீ ஓயாம அவுட்டிங் கொடுக்குற 500 ரூபாய்க்குனா சரி ஓகே. லவ்வர்ஸ் டே வேற. நேற்று வேற நான் உனக்கு ரோஸ்லாம் வாங்கி தந்தேன். இவன் வாங்கி கொடுத்த ரோஸ், இந்த ரோஸ் இது மோந்து பார்த்து ரோஸ் வாசனை வருதான்னு சொல்லு. இப்போ கண்ணாடில தெரிஞ்சிருக்கு. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. நான் காட்லடி கண்ணாடி காட்லடி. இப்போ இதை கேட்டாங்களா? ரோஸ் ஏன்டி பிளாஸ்டிக் ரோஸ் வாங்கி கொடுத்தனா ஒரிஜினல் ரோஸ் வாங்கினா கெட்டு போயிடும், என் காதல் கெடாத காதல்னு இதில் டைலாக் வேற விட்டாங்க. ஃப்ரெஷ்ஷான காலை எப்பவுமே கெட்டு போவாது. கண்ணாடி தெரியாமடி. ஃப்ரெஷ்ஷான காதல், அதனால உனக்கு இது எவ்வளோ அழகாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். லவ் யூ. இந்த பிளாஸ்டிக் பூ போலவே எங்கள் காதலும் என்னாலும் கெடாமல் அப்படியே பச்சையாகவே இருக்குன்னு வாழ்த்துக்கிறேன். ஆமாம், அதனால நீ மெமரபிளாக இங்கே வச்சுக்கோ. சரிம்மா, இங்கே வச்சுக்கோ. ஓகே, அயன் பண்ண ட்ரெஸ்ஸோட நாங்கள் ஆட்டம் போட கிளம்பிட்டோம். ஆமாம், கட் பண்ணிட்டு அங்கே பார்க்கலாம். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, எங்களுக்கு சைட்ல இருந்து கால் சாட்டர்டே ஆனாலே சைட்ல இருந்து செம்ம வெளி வெளுக்கிறாங்க வர. சிரிக்காத, கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சு. பேக்ல வச்சிருந்தாங்க, அது கேமரா ஆன் பண்ணிருப்பேன் போல, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இருட்டு ரெக்கார்டு அலுமாண்டையும் பாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் சிறப்பாக செய்கிறாங்க சைட்டில். பட் அது இருக்க தான் செய்யும், வேறு வழி இல்லை. ஸோ நாங்கள் வேலண்டைன்ஸ் டே அதுமா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இவளோட ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது ஸ்வீட்டில். ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கானா, ஆனால் அது அவளோட ஃபேவரட் ஆயிடுச்சு அந்த ஒரு தடவையிலே. ஸோ இங்கே இந்த சவுதி ஃபேமஸ் பீ லெபன் அது போட்டிருப்போம். அது போட்டிருக்கோமா? அது ஆமா, முன்னாடி ஒரு தடவை இங்க வந்தப்ப போட்டோம். ஆமா, இதே ஏரியா தான் வந்தப்ப போட்டோம் நாங்க. ஸோ இப்போ திரும்பவும் அந்த ஸ்வீட் தான் வேணும்னு ஒத்த காலில் அக்கா நின்ன காரணத்தால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்வீட் சாப்பிடல. ஆனா குண்டாவும் ஆயிட்டேன். சரி, குண்டாதான் சரி ஓகே. தோராயமா ஒரு 4 கிலோ ஏறிட்டாங்க ஒரு வாரத்துல. என்னடான்னு பார்த்தா இந்த வாரம் ஃபுல்லா தோசை ஃபுல்லு தோசையா இறக்கிருக்கா. நைட்டு ஃபுல்லா தோசை சாப்பிட்டா அப்புறம் என்னத்துக்காக? நம்ம ஒரு கணக்கு வச்சிருப்போம், 3 சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. 3 சாப்பிட்டக்கு அப்புறமா 3 தோசை ஓகே 3 தோசை 2 தோசை சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க? சட்னி அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சோண்டா அரைப்பாங்க, ஒரு சின்ன கிண்ணில அந்த மாதிரி அரைப்பாங்க. இவங்க ஃபுல்லா குண்டான்ல தான் நாங்க சட்னி அரைக்கிறதே. ஸோ குண்டான்ல சட்னி அரைச்சா அந்த சட்னி தீர்ற வரைக்கும் நாங்க சாப்பிட்டே தீருவோம். அந்த மாதிரி ஒரு கேங் நாங்க. மனுஷனே இல்ல தெரியுமா?
இது ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சொகுசு அதிகமாயிடுச்சு. ரொம்ப சோம்பேறித்தனம், உட்காந்துட்டே இருக்கேன். கொஞ்சம் மாத்திக்கணும். நடக்க போறதே இல்ல, முன்னாடி வாக்கிங்கிற ஒரு பேர்ல சொல்லணும்ல, இதே சொல்லணும்ல. வேலண்டைன்ஸ் டே நீ வந்து சுகர் சாப்பிட வந்திருக்க, இதெல்லாம் வந்து சொல்லணும். நானு சரி சுகர் தான் நானா வெயிட் நானா இழுத்தேன், குண்டா இருக்க வெயிட்டா இருக்க நானா இழுத்தேன், இவதான் இழுத்தா. நான் அது முடிச்சிடலாம் நினைச்சேன். சரி சொல்லு. நாங்க வந்து அது அப்புறமா வேற டாபிக்ல பேசிக்கிறோம். நாங்க வந்து பி லெபனுக்கு ஒரு வழியா வந்துட்டோம். இங்க கொஞ்சம் டர்ட்டியா தெரியுது, பட் ஆனா பி லெபன் வந்துட்டோம். உள்ள போயிட்டு இவளோட ஸ்பெஷல் ஸ்வீட்டான பிஸ்டாஷூ சொல்லி தந்தல. பிஸ்டாஷூ சாசேஜா என்ன சொல்றீங்க? கொசாரி. பிஸ்டாஷூ சாசேஜ். சஃபாரி இல்ல, கொசாரி. ஓகே, அது பிஸ்டாஷூ கொசாரி. சூப்பர். அதனால வீடியோ பார்த்து இதை காமிச்சு அண்ணன் இதே மாதிரியே ஒன்று வேணும்னு கேட்க போறேன். அப்போ பிஸ்டாச்சு கொசாரி அது பேர் தெரியும், இது வந்து பேர் தெரியாது. அதனால இதை காமிச்சு வாங்கணும். பார்ப்போம் இது இருக்கான்னு பார்ப்போம். விலை பார்த்து வச்சுக்கியா? விலைலாம் 20 ரூபா 30 ரூபாக்குள்ள இருந்தால் மட்டும் தான் வாங்குவேன். அதையும் கேட்பேன்லோ. நம்ம தினேஷே வாங்கும் போது நீங்களும் வாங்குங்க மக்கள். And this yeah, that's it. You want water? No. நம்ம வீடியோ காட்டி பேசுனதை நான் வீடியோ எடுத்துட்டேன். மானங்கட்டவளே. அது பேரு ஃபாராபிலிட்டா. ஃபாராபிலிட்டா, அல்னியேட்டா, கவானிட்டா. கவானிட்டா நல்லா இருக்கு பேரு. இங்க ஒரு பேர் நல்லா இருக்கு, ஃபாராபிலிட்டா கவானிட்டா. அடடே ஆச்சரியக்குறி. 8:09க்கு சேருவோன்னு போட்டுருச்சு. இதுல வந்து இன்னும் 10 நிமிஷமா இவர்கள் சுத்திட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு என்னடி தெரியும் என்னடா அது இங்க பார்க்கிங் வராதுன்னு. இதுல வேற இனி 8 மணிக்கு இவங்க வந்துடலாம் பாப்பா. வந்துட்டு பீச்சை பார்த்துட்டு இவங்க எல்லாம் நிக்கிறாங்களே தவிர போறாங்களா வாராங்களா நமக்கு தெரிய மாட்டேங்குது. லைட்டை வேற போட்டு இங்கதான் அது பே பண்ணிக்கலாம்ல. பே பண்ற பார்க்கியா எல்லாரும் தான் பே பண்ணலாம். ஏன்னா தினேஷ் மட்டும் பே பண்ணும் பார்க்கிங் நான் போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, அப்ப எங்கேயாவது நிறுத்து. நாங்க கொஞ்சம் பார்க்கிங் போட்டுட்டு அப்புறமா பேசுறோம் கைஸ். எப்படி ஒரு வழியா பீச்சை வந்து சேர்ந்தோமா, பார்க்கிங் இருக்கீங்க எல்லாம் போட்டுட்டு. என்னடி கீழே வச்சுட்ட? என்ன சொல்லும் என்ன சொல்லும் என்ன சொல்லும் லூசு சொல்லும். எப்படி பீச்சு? நல்லா இருக்குது பீச். நைஸ் பீச், such a nice weather. Yes. But worst wife, what to do? எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற. இப்ப என்ன கால் நினைக்கணும் தானே? ஆமா. சரி வா. பாத்தியா என்ன பாத்தியா? லவ் பண்ணும்போது யாருக்கும் தெரியாம வந்து பீச்சுக்கு வந்து. ஆமா, இந்த மெரினா பீச்சுக்கு என்ன பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு. அது துபாயில பீச். ஆமா முன்ன அதுல ஒரு சந்தோஷம். எங்களுக்கும் பீச்சுக்கும் ரொம்ப பெரிய கதையே இருக்குது ஆக்சுவலாக. நாங்கள் எப்போ எந்த அவுட்டிங் போகணும் அப்படின்னாலும், நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கிளம்பி வந்தால் கூட நாங்கள் பீச் தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஒரே ட்ரெயின் ஏறினோமா, ஜாலியாக சென்ட்ரல்ல இருந்து பீச் ட்ரெயின் பிடிச்சோமா, ஏமாத்திட்டு அங்கே டிஃபன் எடுத்துகிட்டு வருவோம். இல்லைன்னா அங்கே சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும் டைம்ஸ். ஆனால் மதியான டைம்ல சாயங்காலமா இருக்க முடியாது. 5 மணிக்கு வீட்டில் இருந்தாகணும் இல்லையா? ஆமாம், 5 மணிக்கு வீட்டில் வேறு அட்டண்டன்ஸ் போடணும். ஸோ காலையில் கிளம்பி லைட்டாக அப்படி இப்படி சுற்றிட்டு அங்கே இருக்க அப்போ வந்து 2 சமாதி தான் இருந்துச்சுல்ல, அறிஞர் அண்ணாவதும் ஜெயலலிதாவதும். ஸோ எம்ஜிஆரோடதும் ஜெயலலிதாவோடதும் ஜெயலலிதா அம்மாவோடதும் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கரெக்டாக வருவோம். ஒரு 12-1 மணி ஆகும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். திரும்ப அங்கனக்குள்ளே சுற்றிட்டு லைட் ஹவுஸ் மேலே ஏறிட்டு கீழே இறக்கிட்டு திரும்ப ட்ரெயின் ஏறினோம்னா கரெக்டாக 5 மணிக்கு சென்ட்ரல், 6 மணிக்கு இப்போ வீட்டுக்கு போயிடுவா. திரும்ப ட்ரெயின் ஏறி நானும் போயிடுவேன் பெங்களூர். அப்படியே நடந்து அப்படியே வருவோம். அதுதான் ஈஸி பிளானே எங்களுக்கு. ஸோ பீச் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஃபீல். அது வந்து எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா. ஆமா, அது மாதிரி எங்களுக்கு வந்து பீச் ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அது நிறைய கதை பேசிட்டு, முக்கியமான விஷயம் நிறைய செலவாகாது. ஆமா, எப்படி இருந்தாலும் அங்க போய் நினைக்கலாம் முடியாது. நம்ம காலு சும்மா உட்காந்து பேசுவோம். ஏதாவது ஒரு கூடாரம் போட்டு வச்சிருவாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள குடும்பம் நடத்தினவன் தான்டா நீ. பேசிட்டு நம்ம மதியான சாப்பாடு எடுத்துட்டு அதையும் சாப்பிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிடுவோம். பாத்துக்கோ, சாப்பிட்டு நாங்க காதோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பீச்சில் போய் நாங்கள் இப்போ கால் நினைக்க போகிறோம். ஆமாம், வாங்க. என்ன வாங்க, இங்கே பீச் சூப்பராக இருக்குங்க. ஆனால் வாவ், எப்போவுமே துபாய் வந்து பீச்சில் வேற லெவல். ஆமாம், நல்லா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கதே கைட் பீச்.
ஐயோ என்ன ஜிலுக்குது, ஜிலு ஜிலுன்னு இருக்குது. என்னடா மாப்பிள்ள ஸ்ட்ராபெரிக்குள்ள இருந்து. இப்பெல்லாம் அந்த ஏஐல ஒரு வீடியோ வருதுல, நான் தான் ஃப்ரைட் ரைஸ், நான் தான் பிஸ்தாச்சு நாளைக்கு வரும். நாளைக்கு நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து இது வந்து பாட்டு பாடும். ஸ்ட்ராபெரி இருக்குன்னு சாப்பிட்டீல, வயிறு வலிக்க முடியாது. நீங்க ஏற்கனவே குண்டா இருக்கான் இவன், நாங்களும் செஞ்சு பாடி ஷேம் பண்றாங்க, ரொம்ப பாடி ஷேம் பண்றான். ஆனா இவளே 70 வேணாம் சொல்லக்கூடாது, 76 சொல்லு. சாப்பிட்ற செல்லம் நீ சாப்பிடு. இதுல 90 days சேலஞ்ச். ஆமா, இப்படி போனா 90 இல்ல 900 days ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அசிங்கப்படுத்துறேன். இப்படிதாங்க என்னால இருட்டுல வச்சு பேச முடியும். கொஞ்சம் பேயாதான் இருப்பேன். வணக்கண்ட மாப்பிள்ள இருட்டுக்குள்ள இருந்து. எப்படி இருக்க? செம்மையா இருக்குங்க. இது ஆக்சுவலாக இதோட பேர் நான் கரெக்டாக பார்த்துட்டு நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இதோட ஹைலைட்டே இந்த ஸ்ட்ராபெரி தான். அந்த பெருச்சால் திங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. இவன் மட்டும் என்ன மட்டும் சொல்லலாம். சூப்பராக இருக்குல்ல அந்த ஸ்ட்ராபெரி, அந்த பிஸ்டாஷுவோட அந்த ஐட்டம். அதுக்கு மேலே ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பிஸ்தாவாக இருக்குது. இதுதாங்க இருட்டில் காட்ட முடியுது. பொட்டி சாத்திட்டு அங்கே போய் வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிடுங்கடான்னு சொல்கிறது எங்களுக்கு கேட்குது. புரியுது. ஆனால் அந்த பீச் காற்று, அலைகளின் ஓசை இதையெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஆமாங்க. இவ்வளவுதான். யாரும் நீ சிரிச்சதை கேட்டு பயந்துருச்சு புள்ள. என்னையே ஓட்டுறான் இவன், நீங்க ஓட்டுறதுக்கு என்ன? சரி சாப்பிடுங்க. இதுக்கு மேல நாங்க வெளிச்சத்துல போய் காட்டுவோமா? ஆமாங்க. ஏன்னா இது ஃபுல்லா தீக்கணும்ல. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மக்களே, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. உங்க வேலண்டைன்ஸ் டே எப்படி எப்படி போச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் லொகேஷன், உங்க பேரோட போனதெல்லாம் உங்க ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நாங்க சொன்ன மாதிரி போயிருப்பீங்கல்ல, இப்போ நியூலி மேரேஜா இருந்தாலும் சரி, இப்போ லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, அவங்களாம் போயிருப்பீங்களே ஃபர்ஸ்ட். பாத்தியா இவ்வளவு நேரம் நீ பண்ண வேண்டியதானே, இவ்வளவு தின்னுட்டு இருந்தியா நீ? சாப்பிடணும் இல்ல நானும் இருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்துட்டு இருந்த? எதுக்கு ஊரு பாசம் ஒலரு ஒலரு. இப்படிதாங்க போச்சு. இத்துடன் எங்கள் வேலண்டைன்ஸ் டே டேட் முடிந்தது. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த புது எபிசோட்ல சந்திக்கும் வரை, புதுவிதமான எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஒரு புது விதமும் இல்லை. இன்னைக்கு வெளியே வந்தாச்சுல, நாளைக்கு கிச்சன் தான். இல்லங்க, நாளைக்கு வேலைக்கு போயிடுவான், கிரிக்கெட்டுக்கு போயிடுவான். நான் வளர்ற இது புதுசா காணாததை கண்ட மாதிரி. சரிங்க, பாய். அவளுக்கு இது சாப்பிடணும், சீக்கிரமா கட் பண்ணிட்டு, அதனால அவளுக்கு இந்த சென்டர் பிரஷ் ஆட்ல வர மாதிரி வாய் நாடனம் நடந்து. சரிங்க, அடுத்த எபிசோட் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடியேட்டா சிட்டிஸ். பத்திரம் guys.